ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். என்னம்மா இப்பதான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, நீங்க இப்ப ராகு கேது பயிற்சி, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம் அச்சம் எல்லாமே கலந்துருக்கு. ஏன்னா நவ கிரகங்கள்ல 7 கிரகங்கள்ல செய்யக்கூடிய வேலையை இந்த ராகு கேது பிடுங்கி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம். இவங்கதான் பிக் பாஸ். மத்தவங்க எல்லாம் செய்யறத நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா செய்றீங்க, நாங்க செஞ்சிடறோம்னு ஒவ்வொரு காலமும் அவங்க 1.5 வருடத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியவர்கள், எதிர்மறையாக சுழலக்கூடியவர்கள். நேர்மறையா அவங்க டிரான்சிட்ல வரமாட்டாங்க, எதிர்மறையாக பயணிக்கக்கூடியவர்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கே தெரியலமா எப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுல பலவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிறோம் சனி பயிற்சியை கண்டுதான் பயப்படுறோம். அதை கண்டு பயப்படவே கூடாது. சனி வெறும் விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரகன். இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாவம் தொட்டு நடக்கின்ற நன்மை தீமையை இவங்க ராகு கேதுக்கள் ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார்னா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி காலங்கள்லாம் வெயிட் பண்ணி இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறாரு. அதனாலதான் நம்ம சனி பயிற்சியை கண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அச்சம். இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் மீன ராசி இருந்து, அது பிரளய ராசி. நிறைய நம்ம டிரான்சிட்ல பார்த்திருக்கிறோம் என்ன நடந்திருக்குது இந்த 1.5 வருட காலம்னு அனைவரும் அறிந்தது. இப்ப அவங்க காற்று ராசியான கும்பராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. அது அவருடைய நட்பு வீடு. நட்பு வீடுனா நல்ல பலன்களை தந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஏலும். 12 ராசிக்கும் அவர் எப்படி சாதக பாதகங்களை தரப்போகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம வீட்டிற்கு வரப்போகிறார். அவருடைய சஞ்சாரத்தையும் வைத்து 12 ராசிக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். பதிவை முழுமையாக பாருங்க. இப்ப வரக்கூடிய ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எப்பமா பயிற்சி ஆகுறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற 18/5/2025 வைகாசி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:25க்கு பயிற்சி ஆகுறாங்க. இந்த பெயர்ச்சியால் நாம சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் துல்லிய பலன்களாக 12 பதிவுகளாக தரவிருக்கிறோம். நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிர்ந்துருங்க. மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சாயா கிரகங்கள் உங்களை வாழ வைக்கவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனியில் ரொம்ப அலல்களை பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா சனி பயிற்சியாகி கூடவே ராகுவே உட்கார்ந்துருந்தார். இப்பதான் ராகு டிரான்சிட்ல தடைகளை தகர்த்தெறிந்திருக்கிறார். ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இருட்டுல மாட்டிக்கொண்டிருந்தவருக்கு இப்பதான் சூரியனை கண்ட பனி போல தெளிவாக இருக்கிறீங்க. உங்களால செயல்பட முடியும். செயல்பட முடியாம மூளையில் முடங்கி இருந்த நிலை மாறி இப்ப கொஞ்சம் நம்ம செயல்படலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை தெளிவை இப்ப கிரகங்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, சனி அமர்ந்திருக்கிறாரே, அந்த சனி தலையில ஒரு வெயிட் தான். வெயிட் இருந்தா நம்ம பொறுமையா நடந்துக்கலாம். இது வரைக்கும் எதுவுமே பண்ண முடியலையே. தொழில அதிகப்படியான ஒரு சிக்கல்கள், ஒரு இன்னல்கள், தொழில் செய்யவே முடியல, வேலைக்கு ஏன் போறேன்னு இருக்குது, தொழில நிறைய விரயங்கள், அதிகப்படியான விரயங்கள். இந்த விரயங்களை நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்றது, உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு, எல்லா வகையிலயும் பிரச்சனை, உறவுகள்ல பிரச்சனை, அதே போல நம்மளுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை, ஒரு நாள் படுத்தா தூக்கம் வரல, இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு சூழல், நம்ம கணவன் மனைவி கருத்து வேறுபாடு. இதே மீனத்துல ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கும்பொழுது இந்த அன்பர்கள் பட்ட பாடெல்லாம் சொல்லவே வேண்டாம். இந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, இதே ராகு கேது இருந்து டிரான்சிட்ல போகும்பொழுது எவ்வளவு பெரிய இன்னல்கள். ஒரு சிலர்லாம் நான் இருக்கவே வேணாம்னு முடிவெடுத்தவர்களும் இருக்கிறார்கள், உறவை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், திருமணம் பேசியிருக்கோம், நாளைக்கு கல்யாணம் போன வாரம் நின்று இருக்கோம், அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க பெண்ணை பெற்றவர்கள்? பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம்.
மனைவி வழியில, குழந்தைகள் வழியில, பொருளாதார வகையில, அன்றாடம் டே டு டே லைஃப்ல பலவித சிக்கல்களையும் கண்ட மீன ராசி லக்னக்காரர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு விடியல் இப்ப கிடைச்சிருக்குதுன்னா அது இறைவனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இந்த கிரக பயிற்சி, அதுவும் 7.5 சனியில இந்த கிரகங்கள் நகர்வு உங்களை செயல்பட வைக்குது. இப்ப விரயம் ஏற்படும், அது சுப விரயமா இருக்கும். இப்ப ஒரு இஎம்ஐ வாங்குவீங்க, ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும். அதே போல வெளிநாட்டுக்கு மனைவி பிள்ளைகள் ஓட நீங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக குடிபெயரக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகளை படிக்க அனுப்புவது, அப்படி இல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி கொள்வது, தொழில நல்ல மாற்றங்கள் இப்ப ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் ஊர் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம்லாம் உங்க மனசுக்கு நிறைவாக கிடைப்பது. அதே போல விரயங்கள் ஏற்படும், அந்த விரயங்களால உங்களுக்கு பின்னாடி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அருமையான விரயங்கள். எதிர்பாராத நிறைய தண்ட செலவுலாம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த தண்ட செலவெல்லாம் இப்ப இல்லாத சூழல். அந்த செலவு ஏற்பட்ட அந்த செலவை காண ஒரு நல்ல வருவாய் கிடைப்பது. எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் எங்க கையிலயுமே நிக்கிற போனது போய் அந்த வருமானத்தால் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செலவுகள். ஒரு இடம் வாங்கினா அது பின்னாடி ஒரு சொத்து தானே. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லயே ஒரு லோன் போட்டு ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்குறோம்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம்னா அது நம்மளுக்கு ஒரு சொத்தா தானே அமையும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறுக சிறுக ஒரு பணத்தை ஒரு பிக்சர்ல போட்டு அது பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆர்டியாவோ ஒரு எஃப்டியாவோ வருவது, அதெல்லாம் ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லலாம். தொழில் செய்யற இடங்கள்ல இருந்த அந்த இன்னல்கள் மாறுவது, மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்கள்கிட்ட இருந்த அந்த ஒரு ப்ரெஷர்லாம் இப்ப குறைஞ்சு உங்க நிலைமைய உணர்ந்து அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய விட்டு கொடுத்து உங்களுக்கான ஒரு ப்ரமோஷனோட ஒரு பணியிட மாற்றத்துக்கு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். மீனத்திற்கு இதுவரைக்கும் தெரியாத, அறியாத, புலப்படாத விஷயங்கள்லாம் இப்ப கண்ணுக்கு புலப்படக்கூடிய அருமையான சூழல். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யாவிட்டாலும், ஏன்னா லக்னத்துல நமக்கு ராசியில சனி இருந்து 4ல் குரு கேந்திர குருவாக இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள கொடுக்கிறார். நிக்கவே முடியாதவங்களை இப்ப நிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்கள் விடுபட்டதே, தடைகளை தரக்கூடிய இந்த பிக் பாஸ் விட்டு நீங்கியதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த சாயா கிரகங்கள் ஜென்ம சனியில செய்ய முடியாம நம்ம விழிப்பிதுங்கி இருக்கோம் இல்லையா, என்னடா பண்ண போறோம், எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு முட்டைக்கட்டியா இருக்கு அப்படின்ற அந்த ஆதங்கத்தையும் அங்கலாய்ப்பையும் குறைத்து உங்களை செயல்பட வைக்கும். உங்களுக்கு திருமணத்துல இது வரைக்கும் பிரச்சனை இருந்தா இதான் சூழல், இனிமே இப்படிதான் வர நாட்கள்ல கடந்து வரணும். அதே போல மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி இல்ல அந்த கல்விக்கான ஒரு சூழல், அதற்கான போகக்கூடிய ஒரு வழிவகை, அதுல நீங்க ஹேண்டில் பண்ணி போகக்கூடிய ஒரு பக்குவம், இதை எல்லாத்தையுமே கொடுத்துரும். உறவுகள்ல இது வரைக்கும் என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனை என்பதையும் கண்டுகொண்டு நீங்க சாதகமாக லாபகமாக கடந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். மீனராசிலாம் இப்ப வீட்டுல எல்லாம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள மனம் கோணாம பாத்துக்கோங்க. அவங்களுக்கு உங்களுடைய அருகாமையும் உங்களுடைய உதவியும் அவங்களுக்கு நிறைய தேவை. இல்லம்மா நான் ஒரு ஊர்ல இருக்கேன், அம்மா அப்பா ஒரு ஊர்ல இருக்கிறாங்கன்னா அவங்கள பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆளெல்லாம் போட்டுருங்க. ஏன்னா சனிதான் கோடீஸ்வரன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிதான் கோடீஸ்வர யோகம் தரணும்னா அவர் தான். அவர் மாதிரி கொடுத்தாருன்னா நிரந்தரமான ஒரு வருமானத்தை தொடர்ந்து கொடுக்கக்கூடியவங்க யாரும் இல்லை. அப்ப வயதானவர்களை பேணி காப்பதெல்லாம் விருத்த சம்ரக்ஷணம் பேரு. அதாவது விருத்த சம்ரக்ஷணம் என்பது நம்ம வம்சாவளியையே வாழ வைக்கும், 7 தலைமுறையையும் வாழ வைக்கும். கோ சம்ரக்ஷணம் என்பது நம்மளுடைய பாவ புண்ணியங்களை நீக்கி நம்மளுக்கு நல்லதை பண்ணிடும்னாலும், இந்த விருத்த சம்ரக்ஷணம் 100 கோ சம்ரக்ஷணத்துக்கு ஈடானதான். அப்ப எவ்வளவு ஒரு வலிமை. நம்மளாம் என்ன பண்றோம், இப்ப வீட்டுல அம்மா பாப்பா தொல்லை தாங்கலன்னு முதியோர் எழுத்துல சேர்த்துடுறோம். நம்ம அப்புறம் என்ன சாமி கும்பிட்டு நம்மளுக்கு என்ன பிரயோஜனன்றத பாருங்க. அப்ப வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் நம்முடைய ஆதரவு, அனுசரணை இதெல்லாம் தேவை. மீனம் மட்டும் இல்ல, 12 ராசிக்காரர்களுமே பின்பற்றணும். இந்த காலகட்டம் இளைஞர்கள்லாம் வண்டி வாகனங்களை செல்லும் போது ரொம்ப கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை ரொம்ப கவனம். வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப அருமை. தொழில், திருமணம், உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த தடைகள், உங்க முன்னேற்றத்திற்கான பாதைகள் புலப்படாததெல்லாம் இப்ப உங்களுக்கு அருமையாக புலப்பட்டு உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான பாதை இருக்கு. இந்த பாதையில என்ன ஒண்ணு, இப்ப வேகமா செல்ல முடியாது, ஆனா போயிடலாம்,
கடந்துடலாம்ன்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கையே இந்த கிரகங்கள் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நிறைய வந்து உங்களை உடற்பயிற்சி செய்யுது. 1 மணி நேரம் அதை எப்படி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்கன்னு தெரியாது. உங்களுக்குள்ளேயே ஒரு நியமனத்தை வகுப்படுத்தி உங்களுடைய உழைப்பு, உடல் உழைப்பு, மூளை உழைப்பை போடும்பொழுது நிறைய அன்னதானம், ட்ரஸ்ட் ஈடுபாடு, நல்ல 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உதவி பண்ணுவீங்களோ விரயம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அந்த விரயத்தை நல்ல விரயமா கொடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு ஒரு உடல் உறுப்பையோ இல்ல உறவுகளையோ இல்ல தொழிலையோ ஒரு லைஃப்லயோ ஒரு உறவுகளையோ நம்ம வந்து பணத்தை இழக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். அப்ப நம்மளே வந்து ஒரு நல்ல விதமா ஒரு தான தர்மம் எல்லாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கர்மா கிளென்சிங் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல வழியையும் நற்பலன்களையும் ஈட்டு தரும். மீனம், இந்த காலகட்டம் பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் வந்து ரிஸ்க் எல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி வடிவேல் சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி பயணிக்கக்கூடிய ஒரு காலத்தை இந்த சர்ப கிரகங்கள் உங்களுக்கு தந்திருக்குது. குருவும் உங்களுக்கு அதற்கேற்றாற் போல உங்க ராசி அதிபதி சப்போர்ட் பண்ணி தொழில அருமையான அற்புதமான உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இதுதான், எனக்கு இதுதான் என்னுடைய பேர் புகழ் அங்கீகாரத்தை பெற நான் வந்து உறுதியாக போராடுவேன்ற ஒரு நிலையை கொடுத்துடுறாரு. ஏன்னா செகண்ட் ரவுண்டா இருக்கிறவங்க எல்லாம் சாதிப்பாங்க. இந்த காலகட்டத்தை, சோதனையான காலகட்டத்தை சாதனையாக மாற்றிக் கொள்வதற்கு இந்த சாயா கிரகங்கள் நகர்ந்து உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான பாதையை வந்து அமைத்து கொடுத்திருக்குதுன்னா மிகையே கிடையாது. மீன ராசி லக்னக்காரர்கள் விநாயகர் வழிபாடு, விநாயகரின் காரிய சித்தி மாலையும் துர்க்கை வழிபாடும் கோளறு பதிகமும் தினமும் படித்துட்டு நீங்க உங்க அன்றாட வேலைகளை பணியை மேற்கொள்ளும் பொழுது, ரொட்டீன் லைஃப்ல திறம்பட செய்யும் பொழுது, உங்க உடலில் இருந்து வேர்வை வெளிவரும் பொழுது அசாதாரணமான அபரிமிதமான அற்புதமான மிகப்பெரிய வெற்றி இலக்கை காண்பது திண்ணம். மீன ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா கேஷுவலா பயணிச்சு வந்துருங்க. ஏன்னா குருவுடைய வீடு, குருவும் சனியும் சமமான கிரகங்கள். நல்ல புத்தி சாதத்தோட நீங்க வந்து கடந்து வந்திருக்கீங்க. வயதானவர்கள் ஒரு 60 வயதுக்கு மேல கடந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. அதை மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. இளைஞர்கள் வந்து உங்களுடைய கொள்கை, உங்க குறிக்கோள், உங்க லட்சியத்துல மட்டுமே உங்களுடைய சிந்தனையை வைத்து குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி நேர் வழியில ஒழுக்க வழியில நீங்க வந்து பயணிக்கும் பொழுது வெற்றி உங்கள் பக்கம் மட்டுமே. மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம், இந்த கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் நகரும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு, உங்க தசாபுத்தியோடு இணைத்து பார்க்கணும். அது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போகுதா, இல்ல உறவுகளுக்காக வந்து அதுல பிரச்சனையா இல்ல சாதகமா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிவ வழிபாடு பண்ணுங்க, சனிக்கிழமை தோறும் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. அதே போல நிறைய தான தர்மம் தான். இதை தான் நான் உங்களுக்கு அடிக்கடி இண்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கூடும். மீன ராசி லக்னக்காரர்கள் இதையெல்லாம் பின்பற்றி வாழ்வு வளங்களை பெற்றிட என்னுடைய வாழ்த்துக்கள் என்றுக்கும் உங்களுக்கு இருக்கு. 12 ராசிக்கும் வந்து நம்ம பலன்களை வந்து துல்லியமா பார்த்திருக்கிறோம். இந்த ராக கேதுக்கள் பலன்களை வந்து முழுமையா தந்துருமாமா, நல்ல பலன்களாகவும் தந்துருமா, இல்ல அந்த ஏழரை சனியை கடந்து கொண்டிருக்கிறவங்க ரொம்ப பாதிப்போமா அப்படின்ற ஐயம்லாம் வரக்கூடாது. இந்த ராகு வந்து நம்மளுக்கு கும்பத்திலையும் கேது சிம்மத்துல இருக்காரு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் இருந்து இதே ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சனி தசா, ராகு கேது தசா புத்தி, சூரியன் சந்திரன் தசா புத்தி அந்தெல்லாம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சாயா கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போடலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது, அதே போல சப்ப கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வரும்பொழுது திருப்பாம்புரம், அதே போல காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம் சென்று வழிபடும் போது, நம்ம ஆத்தங்கரை ஓரம் அரச மர ஓரம்லாம் பிள்ளையா இருப்பாரு, அங்கெல்லாம் வந்து இந்த சர்ப கிரகங்களுடைய சிலைலாம் இருக்கும். அதை வந்து வழிபட்டு கொண்டு வரும் போதெல்லாம் நீங்க வந்து இதை லாபகமாக கையாண்டுடலாம். அதே போல யாரும் மற்ற ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அதே போல சாதுக்கள், சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் போது, கர்ப்பிணி பெண்கள், நிறைமாத கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணும்போது 7 மாதம் குறைஞ்சது 7ல இருந்து 9க்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி பண்ணும்போது, அதே போல குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்புலாம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவத்திற்கு நீங்க உதவும் பொழுது அருமையான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த ராகுகேது என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த டிரான்சிட்ல வர்ற ராகுகேது
நீங்க அதிகப்படியான லாபத்துக்கு ஆட்படாம நல்லா உழைக்கும் பொழுது உங்களுடைய அறிவு திறமையோடு நீங்க சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்தும் போது லாபம் உண்டு. நீங்க ஒரு செயலை செய்துட்டு உழைப்ப போட்டுட்டு நீங்க இந்த டைம்குள்ள நடக்கணும்னா அந்த காரியம் நடக்காது. அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா, ஒவ்வொரு முயற்சியையும் அதற்குரிய செயல்பாட்டையும் போட்டுட்டு நீங்க அடுத்த நிலைக்கு நோக்கி நீங்க கேஷுவலா பயணிக்கும் போது வெற்றி கிடைக்கும். இல்ல நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நீங்க நின்னீங்கன்னா கேது அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிடும். அப்ப நீங்க வாழ்க்கையில உயரணும், ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போகணும் அப்படின்னும் பொழுது உழைப்பு, உள்ள உறுதியுடன் தெளிவுடன் நீங்க செயல்பட்டு நீங்க கடந்து போய்கிட்டே எதையும் எதிர்பார்க்காம பற்று இல்லாம நீங்க கேஷுவலா நீங்க கடந்து கொண்டு போய்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு தான தர்ம சிந்தனையோடு அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பெல்லாம் அந்த படுக்கையில் இருப்பார் பாத்தீங்களா, கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா, பள்ளி கொண்ட பெருமாளை தாராளமா வணங்குங்க. ஆயில்யம், மிருகசீரிஷம், ரோகிணி அந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி இந்த சர்ப கிரகங்கள் வழிபாடு செய்வதோ இல்ல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு உதவிலாம் செய்யும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருமையான பலன்களை கொடுத்துரும். முக்கியமா நீங்க பெரியவங்க கிட்ட மனம் கோணாம அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஓரறிவுல இருந்து 6 அறிவு ஜீவராசி வரைக்கும் நீங்க நல்ல ஒரு அன்பு, அதிகப்படியான அன்பை கொடுங்க. எல்லா உயிர்களையும் உங்களை போல பாவித்து நீங்க ஒழுக்கம் அதே போல நீதி நேர்மையுடன் நடக்கும் பொழுது, நல்ல பொறுமை நிதானம் சகிப்பு தன்மையோடு நீங்க கடந்து வரும் பொழுது, விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது இந்த சர்ப கிரகங்கள் எதையும் நீ எதிர்பார்க்காம கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு நீங்க கடக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்துருவாங்க. இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் இவங்க தான், இவங்களுக்கு தேவையில்லாத பலன்களை தருவதும் நீங்க தான். அப்ப நீங்க இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போறீங்க என்பதை இந்த பதிவுகள் மூலம் தெரிந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொறுமையா பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை அருமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.